9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 93 நாட்கள் எப்படி இருக்கு? அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாகவும் உறவு சார்ந்த விஷயமாகவும் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த பலன்களை ஒரு விடுகாலம் பிறக்கும் நான் நம்புறேன். அதை சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதற்கு முன்னாண்ட என்னுடைய ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னை வாழ வைக்கும் மனமார்ந்த என்னுடைய மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிம்ம ராசி. சிம்ம ராசினாவே சிங்கம். எதற்கும் அடங்காதவர்கள். தலைவன் எல்லாமே நான் தான். எனக்கு கீழே 4 பேர் இருக்கணும். என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும், என்னை மதிக்கணும், என்னை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தனி பாலிசி அவங்ககிட்ட இருக்குது. அந்த பாலிசி தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அப்படியே இருந்துட்டாலுமே இப்போ சூழ்நிலைக்காகப்பட்டது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். அதே சமயத்தில் சிம்ம ராசியிலேயே கேது பகவான். அது போக 8ஆம் இடத்தில் சனி பகவான், அஷ்டம சனி. இது போக 11ஆம் இடத்துல குரு. இந்த குரு ஒன்று மட்டும்தான் நல்ல பொசிஷன்ல இருக்குது. கேது ஜென்மத்திலேயே இருக்கிறாங்க. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களும் போட்டு சிம்ம ராசிக்காரங்களை வதை பண்ணிட்டாங்க. அப்ப சிம்ம ராசிக்காரருடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தன்மை எல்லாமே 90% போயிருச்சு. இனி எங்கிட நாம வாழ போறோம்? இனி எங்க நம்மளுக்கு நாம நினைச்சது நடக்கிறது கிடைக்க போகுது? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேலையும் சரியில்லை, தொழிலும் சரியில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு இவங்க கடன் படுறதோ கஷ்டப்படுறதோ தெரியாமல் யார் பார்த்தாலும் அவங்ககிட்ட நல்லா இருக்கிறங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, யாராவது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பீரியட்ல அவங்களுக்கு முடிச்சே கட்டிருச்சு. நல்ல யோசனை பண்ண முடியறதில்லை, நல்ல முடிவெடுக்க முடியறதில்லை, நல்ல சிந்தனை இவங்களுக்கு வர்றதில்லை. ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுல இவங்க வல்லவர்கள். ஆனா இவங்களையே முடிவெடுக்க முடியாத அளவுக்கு குழப்பங்களை கொடுத்து, அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் தவறான முடிவெடுத்து அந்த முடிவால் இவங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பிஸ்னஸே இருக்குது. ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இவங்க எடுக்க சொல்றாங்க. அந்த முடிவு எடுத்தாலுமே அது நல்லா இல்லை. அந்த மூலியமா அந்த பிஸ்னஸ் அந்த முடிவு மூலியமாக இவங்களுக்கு வளர்ச்சி இல்லை, இவங்களுக்கு முன்னேற்றம் இல்லை. அப்ப நம்ம எது செஞ்சாலும் எந்த முடிவெடுத்தாலும் எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற வேதனை ஒரு பக்கம். இது போக அஷ்டமத்தில் சனி பகவான். அப்ப அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும்னா, விபத்தை கொடுக்கும். வண்டி வாகனத்தால் கண்டிப்பாக பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. இது போக இவங்களுக்கு மருத்துவ செலவுகள். இது போக இவங்க அந்த முட்டி எல்லாமே இந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இடத்துக்கு தான் அடிபடும். அப்போ இவங்க நடக்க முடியாத, எழுந்து உட்கார முடியாத அளவுக்கு கண்டிப்பாக சில சூழ்நிலைகளை சந்திப்பாங்க. இது போக இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு இந்த கடன் பயத்தால் மரண பயத்தை காட்டும். எவ்வளவு கடன் இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்து நிற்கக்கூடியவங்க, என்னால கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, யாருக்கும் எதற்கும் பயந்துக்க மாட்டாங்க. இவங்க சொன்னா அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த பீரியட்ல இவங்களுக்கு மரண பயத்தையே காட்டிடும். ஐயோ இவ்வளவு கடன் ஏறிச்சு, எப்படி கட்டுறது? நாமோ அவங்ககிட்ட எப்படி பதில் சொல்றது? நம்ம மான மரியாதை எல்லாமே போயிருமே,
நம்ம இருக்கிறத விட சாகிறதே மேல் அப்படின்னு மருந்து குடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட சிம்ம ராசிக்காரர்கள் போயிருப்பாங்க. இது போக குடும்பம், அந்த குடும்பத்துல ஃபர்ஸ்டே சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க நல்லபடியாக அமையறதில்லை. ஒரு 30% பேருக்கு தான் அந்த மனைவிங்கிறது நல்லா அமைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து மனைவி சரியாக அமையறதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அஷ்டம சனி குடும்பத்துடைய நிம்மதியை பாதிக்கும். தேவையில்லாம கணவரை சந்தேகப்பட வைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தால இவங்களுக்கு வந்து நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. சிம்மராசிக்காரங்க எங்கேயோ வெளியில் போகிறாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் அந்த மனைவியுடைய அன்போ அரவணைப்போ முழுசாக கிடைக்கிறது இல்லை. அப்போ இவங்களுடைய அதிகாரம், இவங்களுடைய அந்த பலம் எங்கே போயிடுச்சுன்னு அப்படி கணக்கு போட்டோம்னா அந்த அதிகாரம் அந்த பலமும் இப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் சொங்கி போயிருக்கும். அந்த பலம் இல்லை, அந்த அதிகாரம் இல்லை, அந்த சிம்மராசிக்காரங்கிற அந்த கெத்துங்கிறது இப்போ அப்படி கூலி குறுகிடுச்சு. ஏன்னா தொழில் ரூபத்தில் அடி, பிஸ்னஸ் ரூபத்தில் அடி, சொந்தக்காரங்கனால அடி, குடும்பத்தில் அடி, கடனால் அடி, எந்த திசையில பார்த்தாலுமே இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா வரும்போது அவங்களால இப்படி இருக்க முடியும். அப்போ வந்து இன்னைக்கு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தினால அப்படி கூலி குறுகிட்டாங்க. கேது பகவானும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. ஆனா அதே சமயத்துல இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த 11ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 7ஆம் இடத்துல யார் இருக்கிறாங்க? ராகு இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகுவாகப்பட்டது அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு நல்ல பலனை சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க பெரிய ஆபத்துல சிக்க வேண்டியது, ஜெயில இருக்க வேண்டியது, கோர்ட்டு கச்சேரின்னு அலைய வேண்டியது, இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா இதே குரு பகவான் ஆகப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாங்க. அப்ப 5ஆம் இடங்கிறது என்ன? தங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, திறமை, தன்னுடைய திறமைக்கு வாய்ப்பு. அப்ப தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மூலியமா கிடைக்கணும், தன் பழகின இடத்துல கிடைக்கணும். தன்னுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய விஐபிகள் இவங்களுக்கு தெரியும். இவங்கனால அவங்க எல்லாமே முன்னுக்கு வந்தவங்க தான். ஆனா அவங்க யாருமே கண்டுக்கல. ஆனா இந்த குரு பார்வையால், அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா, இந்த குரு பார்வையால் யாரோ ஒருத்தர் மூலியமாக இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த வாய்ப்பால் இவங்க தம் கட்டிக்குவாங்க. இவங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து நண்பர்கள் சொன்ன இல்லைங்களா, இவங்க சொந்த பந்தம், இவங்களுடைய உறவுக்காரங்க, இவங்க எல்லாமே நரிகள் மாதிரி. அப்ப இவங்களை நம்ப வச்சு கழுத்த இருப்பாங்க. அப்ப அந்த நரிகள்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க முடியுமானா கண்டிப்பாக இந்த பீரியட்ல தப்பிக்க முடியும். இப்ப சனி பகவான் இவங்களுக்கு பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சனி பகவானுடைய அந்த பார்வை இல்லைன்னா அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருப்பது அந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வருமா அப்படின்னா இந்த பீரியட்ல 70% 80% குறையும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்க்கறாங்க. 7ஆம் இடமாகப்பட்டது ஒரு பாவ கிரகம். அந்த ராகுவை குரு பார்த்ததுனால சுபகாரியமாக சுபமாக அந்த 7ஆம் இடம் மாறிடுச்சு. அப்ப 7ஆம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம். அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்தை குரு பார்த்து அங்கு ராகு இருந்து அப்ப இவங்க குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமாக நல்ல நிம்மதி கிடைக்கும். அது போக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால மக்கள் சிம்மராசிக்காரங்க எப்பவுமே தான் தான் ராஜா, தான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க மக்களோ மனைவியை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த பீரியட்ல அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மக்கள் என்ன பண்றாங்க,
எந்த காலேஜுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு சீட்டு வாங்கணுமா, அவங்க படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேர் பண்ணிக்குவாங்க. அப்போ இதனால் மக்களால் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். அந்த மக்களும் அப்பாவை விரும்புவாங்க. அம்மாவை சிம்மராசி இருந்தாலும் அம்மாவை விரும்புவாங்க. இது மாதிரி குடும்பத்தில் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அது போக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த குழந்தை பாக்கியம் இந்த பீரியட்ல அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தோடு, அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு கண்டிப்பாக இவங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது பலிக்கக்கூடிய டைம். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதரர் அந்த இடத்த குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வையா. பார்க்கறதுனால இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ கம்மியாகுமா? 3ஆம் இடம் சுக்கிர பகவானுடைய வீடு. அந்த சுக்கிர பகவானும் இப்போ செவ்வாய் உச்சமாகறாங்க. எப்போன்னா ஜனவரி 15ஆம் தேதி தனுசுல இருந்து மகரத்துக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் இந்த சுக்கிர பகவானும் மகரத்திலும் இருக்கிறாங்க, கும்பத்திலும் இருக்கிறாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம், அது போக அந்த குரு சுக்கிர பகவான் வீட்டையே பார்க்கறதுனால கண்டிப்பாக அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அண்ணன் தம்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீ யாரோ நானாரோன்னு இருந்திருப்பாங்க. அண்ணன் தம்பிகள் இருந்தாலுமே அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்தவங்க கண் பார்வைக்கு அண்ணன் தம்பின்னு தெரியும். ஆனால் அந்த இவங்களுக்குள்ள அந்த பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த பீரியட்ல இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ அந்த சுக்கிர பகவான் வீடுங்கிறதுனால அண்ணனுக்கு தம்பி வாய்ப்பு கொடுக்கலாம், தம்பிக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ இதை அவங்க காலத்துக்கு மறக்காமல் அவங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்வதற்கு ஒரு பாக்கியமான டைம். ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. இருந்தப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் ஆயிடுச்சு. வீட்டில் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போயிடுச்சு. இனி சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே அந்யூனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டில் ஒரே போருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வந்தால் டம்ளர் பறக்கிறது, இந்த பக்கம் பாத்திரங்கள் பறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாக்கம் கம்மியாகாமல் புரிஞ்சுக்குவாங்களா? அதாவது சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னாவே எப்பவுமே நான் தான் அப்படிங்கிற ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்கும். அதுவும் 7ஆம் இடத்துல ராகு வந்துருச்சுனாவே குடும்பத்தில் பிரச்சனை குழப்பம் இது தீராது. அப்போ நான் தான் இருக்கும்போது இவங்க மனைவியை அடிக்கலாம், இல்லை தகாத வார்த்தைகள் பேசலாம். மனைவி அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தன்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பகவான் இந்த ராகுவை பார்த்ததுனால அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை தான் கொடுப்பாரு. அப்போ ராகு 7ஆம் இடத்துல இருக்குதே அப்படிங்கிற கவலையே வேண்டாம். ஏன்னா குரு பகவான் யாரு? முழு சுபகிரகம். அப்ப அந்த முழு சுபகிரகம் பெற்ற அந்த குருவின் ஒளியாகப்பட்டது அந்த ராகு மேலப்படுது. அதனாலதான் ராகுமே சுபத்துவம் ஆயிடுறாரு. அப்ப இதனால பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும், கணவன் மனைவி நல்லா இருக்கும், ஒருத்தர் பொண்ணு கேட்கலாம், இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்கலாம், இதெல்லாம் நல்லபடியா அமையும். அது போக காதல் கல்யாணம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பிரச்சனையுமே தலைக்கு மேல் ஓடிட்டு இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, காதலிச்சிருவாங்க, பிரியவும் முடியாம சேரவும் முடியாம குழப்பத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த 93 நாட்கள்ல ஏதாவது விடை கிடைக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்து அவங்களுக்குள்ள அந்த புரிதல் அவங்க மீண்டும் திருமணம், அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பெரியவங்கிட்ட சொல்லி அந்த திருமணமாகப்பட்ட செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க, காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா திருமணத்துல முடியிருக்குன்னு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. கண்டிப்பா திருமணத்துல தான் முடியும், அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பீரியட்ல அப்பா பேசுவாங்க, அம்மா பேசுவாங்க அப்படின்னு குழப்பத்தில் இருந்தா கூட அந்த குழப்பம் தீரும், யாரோ ஒருத்தர் மூலியமா தீரும். சிறப்பு சிறப்பு. அதே மாதிரி இந்த சிம்மம் எடுத்துட்டோம்னா ஒரு 1.5 வருஷமாவே இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு நெருடலாவே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. யாராவது பில்லி சிவனியை வச்சுட்டாங்களா, செய்வனை வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஜெயிஞ்சாட்டிக்கா இருந்தோம், நம்மளை பார்த்தாலே சலாம் போட்டு வணக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபினான்ஸ் ரீதியாகவும், அதாவது குட் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் நிறைய ப்ளே பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்த ஒரு ப்ரெஷர்னால இப்போ அவருக்கு நான் கேரண்டி, அவர் பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி சிக்கிட்டோம். இழந்த பேர்களை எடுக்க முடியுமா? அதாவது இழந்த பேரை இவங்க கண்டிப்பா காப்பாத்திக்குவாங்க, பட்ட கடனையுமே அடைச்சிருவாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்களுக்கு ஏதாவது பில்லி சூனியம் இருக்குதா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா,
இது பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப சிம்மராசிக்கு பில்லி சூனியம் இருக்குதுன்னா எத்தனையோ கோடி பேர் சிம்மராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் நாம அதை கணிக்க முடியும். குறிப்பிட்டு நாகர்கோவில் சைட்ல இருந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நல்ல ஜெயின்ஜாட்டிக்கா இருந்தேன், இப்படிலாம் ஆனதே இல்லை, நோயெல்லாம் அதிகமா நோய் சுகர்லாம் வந்துருச்சுங்க, நோய் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு பிரச்சனைங்க ஆயிடுச்சு, வீட்டையே உலுக்கிடுச்சு, அஷ்டமச்சனிங்க இப்பெல்லாம் வேலையை பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதனால இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடியே வச்சிடுறது, ஒரு பின்னி சூனியல இருக்குமா, ஒரு செய்வனை வச்சுட்டாங்களா அப்படின்னு அவர் கேள்வி போட்டு வைக்கிறாரு. பில்லி சூனியம் என்பது இருக்குது, அவருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதா, இந்த நேர காலத்தால பாதிக்கப்படுறாரா இல்ல பில்லி சூனியத்தால பாதிக்கப்படுறாரா அப்படின்னு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எனக்கு கனடால இருந்து ஒரு நண்பர் ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தாரு. அவருடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா எல்லாமே அடி மேல் அடி. இதற்கு சில காரணங்கள், சில கெட்டதும் இருந்தது. நாம சொன்னோம், நம்பினாரு, பரிகாரம் பண்ணி கொடுத்தோம், நல்லா இருக்கிறாரு. அது மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்தா தான் நாம் எதையுமே முழுசா சொல்ல முடியும். எதையுமே பார்க்காம அறகுறையா சொல்லும் போது தப்பாயிரும். ஐயா, இந்த காலகட்டத்துல அதாவது நம்ம சொல்லுவோம் என்னன்னா, குலதெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நீ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியா வந்துடும், போகாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்குமா இந்த காலத்துல? கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 93 நாட்கள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 93 நாட்களுக்குள்ள அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எத்தனை முறை போனாலும் சரி, இல்லை ஒரே முறை போனாலும் சரி, அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை மனதார கும்பிட்டு வர சொல்லுங்க. ஈஸ்வரனை திங்கக்கிழமை கும்பிடுறது நல்லது. ஆனா திங்கக்கிழமைட்டு இல்லை, இவங்களுக்கு எந்த நாள் கிடைச்சாலும் கும்பிட சொல்லுங்க, காலையிலயோ சாயந்தரமோ. அப்படி இல்லாமல் பிரதோஷ தண்ணிக்கு இவங்க போய் இவங்க மனசுல இருக்கிறத சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. அந்த பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கும், நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இறுதியா இந்த சிம்மராசி நேயர்கள் வழிபட வேண்டிய வழிபாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விநாயகரை கும்பிடலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் யாரு? விநாயகர். அப்ப அந்த விநாயகரை திங்கட்கிழமை நாள்ல கும்பிட்டு வர சொல்லுங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டு வர சொல்லுங்க. அதுபோக கீழ்பெரும் பள்ளம், அந்த கேது பகவானுடைய கோயில், அந்த கோயிலுக்கும் போயிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.